ஜெகதீஸ்வரன், முதலமைச்சருடைய இன்றைய இந்த பேச்சு என்பது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாமா, இல்லை நாங்கள் நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், கோப்புகள் எங்கள் டேபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை வார்த்தைகளாக எடுத்துக்கிறதா? இல்லங்க, இப்போ அந்த கோப்புகள் அப்படின்னு அவர் சொல்றது என்னங்கிறதுலயே கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. மின்சாரத்துறையில கொடுத்த வெள்ளை அறிக்கையில நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாத தகவல்கள் இருந்தது. ஆனா மரியவல்சன் அவர்கள் கொடுத்த அந்த வெள்ளை அறிக்கையில புதிய தகவல் எதுவுமே இல்ல. நீங்க என்ன சொல்ல போனா பட்ஜெட் டாக்குமெண்ட் படித்தவர்கள், படிக்காதவர்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். படித்தவங்களுக்கு போன்ற பத்திரிகையாளர்களுக்கு நமக்கு எல்லாம் என்ன ஏற்கனவே இருக்கிறது தானே. இது நம்ம இவ்வளவு லட்சம் கோடி கடன்கிறது தெரியும், ஒவ்வொரு எவ்வளவு வட்டி கட்டுறோங்கிறது தெரியும், எவ்வளவு வந்து பேமெண்ட்ஸ்ல போகுதுங்கிறது தெரியும், எவ்வளவு பணம் இருக்கு, ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குறாங்கிறது தெரியும்னு போன்ற தெரிந்த விஷயங்களை தான் மறுபடியும் வெள்ளை அறிக்கைங்கிற பேர சொன்னார். இப்ப என்ன மறுபடியும் ஒருவேளை ஒரு தணிக்கைத்துறை அறிக்கைகள் நமக்கு தெரியும், சிஏஜி ரிப்போர்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு துறைக்கும் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஆடிட் வந்து ஒவ்வொரு ஆடிட் டேபிள் சட்டமன்றத்திலும் டேபிள் பண்ணுவாங்க. அந்த டேபிள் பண்ண பிறகு அது விவாதங்கள் எல்லாம் நடக்கும். ஒருவேளை அதான் இவர் வந்து தணிக்கைத்துறையோட அறிக்கை எடுத்து தணிக்கைத்துறையில நம்ம நிறைய முரண்பாடுகள் இருக்கும். இப்ப நம்ம வந்து அரசியல்வாதிகள் பார்க்கின்ற விதம் ஒன்றாக இருக்கும், நீங்க வந்து இது மக்களுக்கு கொண்டு போய் சேருவதுங்கிறது வேறு விதமாக இருக்கும். நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கும். அதை சொல்றாரு அப்படிங்கிறதுனால கோப்புகள் அவர் சொல்வது என்ன அப்படிங்கிறது முதலமைச்சர் நாளைக்கும் நாளைக்கு சட்டமன்றத்தை சொன்னாருன்னா அது கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுள்ளதாக இருக்கும். ஒண்ணு. இன்னொன்று, இன்னைக்கு வந்து ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. ஒரு 11 வகையான மது வகைகளை வந்து திடீர்னு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து தடை பண்ணிருந்தாங்க. ஒரே நாள் தடை எடுத்துட்டாங்க. நமக்கு டக்குன்னு பொருள் எதப்பா டீலிங் போட்டாங்க இவங்க, டாஸ்மாக்லயே கொள்முதல் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க, உடனே கொள்முதல் பண்ணுங்கிறாங்க. டக்குனு ஒரு டீலிங் ஏதாவது நடந்துச்சு. கிட்டத்தட்ட முதலமைச்சர்கள் சொல்லுவது ஓபன் பண்ணிடவா சார், நீங்க ஓபன் பண்ணவே வேண்டாம் சார், நீங்க டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிருங்க. முதலமைச்சர் அவர்கள் டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சு நல்ல ஆதாரங்கள் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பிரிலிமினரியா கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு ஃபுல்லா படிச்சு பார்க்கல, ஃபுல்லா படிக்க டைம் இல்ல. அப்ப நீங்க அதுல என்ன ஆதாரங்கள் இருக்குங்கிறத பார்த்துட்டு யாரு மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. இல்லாட்டி நம்ம என்ன யோசிப்போம், ஏன் ஓபன் பண்ணுவான்னு பேசிட்டு இருக்காரு, இது வேற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது மக்களுக்கு தோணும். அதனால ஊழல் செய்தார்கள் என்று சொல்ல முடிவான பிறகு நம்மளுக்கு தெரியும் ஊழல் நடந்தா நடக்கலாங்கிறது தெரியும். அப்ப நீ ஆதாரப்பூர்வமாக அவர்களை வந்து இந்த வழக்குகள் அவர்கள் மேல போட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதா மக்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்குமே தவிர, ஏன்னா போன ஆட்சியில பார்த்தோம் திமுக இதைதான் பண்ணாங்க. 4-5 பேருக்கு ரைடு அடிச்சாங்க. ஒரு வி சீரிஸ்ல போயிட்டு இருக்கப்பா விஜயபாஸ்கர், வீரமணி இதெல்லாம் நம்ம எல்லாம் பேசணும். அதற்கு பிறகு இந்த வழக்கில் பெருசா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. அப்புறம் 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு டீலிங்கு போயிட்டாங்க, அன்கோ மாதிரி போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க மேல இவங்க நடவடிக்கை பண்ணாங்க, இவங்க மேல அவங்க நடவடிக்கை பண்ணாங்க. நீங்க பேசுறதும் கிட்டத்தட்ட சொல்லாக தான் இருக்கு, செயலாக இல்லாட்டி சொல்லாக அப்படித்தான் இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க, எந்த நேரத்துல ஓபன் பண்ண எந்த நேரம்லாம் காலம் பார்க்காதீங்க. ஊழலை ஒழிக்கின்ற ஆட்சி, ஊழலே இல்லாத ஆட்சி, நாங்க வந்து 50 நாட்கள் ஊழலை ஒழித்த ஆட்சி. அப்படி சொல்பவர்கள் ஊழல் யாரேனும் செய்திருந்தார்கள் என்றால் அவர்கள் மேல் நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்றால் தான் அது உண்மையாக இருக்கும். இந்த கோப்புகள் என்னங்கிறது அட்லீஸ்ட் எல்லா கோப்புகள் இல்லாட்டி கூட கோப்புகள் இருக்கிற தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அந்த கோப்புகள் வந்த பிறகு ஏற்கனவே இருக்கிற சிஏஜி அறிக்கை தான் மறுபடியும் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான கடந்து போயிடுவாங்க. அது ரொம்ப மிக மிக தேவை நினைக்கின்றேன். டிவிஎஸ் நிறைய ரைடு எல்லாம் பண்றாங்க, வரவேற்கத்தக்க வேண்டியதான். ஆனா அது அதோட ஸ்டாப் ஆகாம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது வந்து அடுத்த கட்டங்களுக்கு போகாதனாலதான் என்ன ஆயிடுது, இவர் அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கறத கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி போகக்கூடாது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இப்ப நீங்க போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆபீஸ்ல ரைடு அடிச்சாங்க. நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல ரைடு அடிக்கும் போது நீங்க வந்து யாரோட பேரும் எஃப்ஐஆர்ல வரவே இல்லை. இதர் புரோக்கர்ஸ் பேர் வரல, ஆர்டிஓஸ் பேர் வரல, பிரேக் இன்ஸ்பெக்டர்ஸ் பேர் வரல, யார் பேருமே வரல. ஆனா 37 லட்சம் பணம் கை பிடிச்சோன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு முன்னாடி பத்திரப்பதிவுல வந்து ரைடு அடிச்சாங்க. அதுல வந்து ஒரு 40 பேர் எஃப்ஐஆர் போட்டாங்க. நீங்க அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டாதான் ஓகே, யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காங்க, தவறு செய்யற நடவடிக்கை அட்லீஸ்ட் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அடுத்த நடவடிக்கை என்னங்கிறது தெரியும். நீங்க அதை செய்யாம சும்மா ரைட் பண்ணோம், ஆனா ஒண்ணும் பிடிபடல, ரைட் பண்ணோம், அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப போன ஆட்சிகள் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஆயிடும். மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுல வந்து நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுத்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. அங்க வந்து போராடி எப்படியாவது ஊழல் நடந்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க. அதுதான் உண்மையில் ஊழலை ஒழிப்பதாக இருக்கும். இந்த மாதிரியான பேசுறது, வீரசமா பேசுறதெல்லாம் பெஞ்ச் தட்ட உதவுமே தவிர மக்களுடைய பார்வையில் முதலமைச்சர் கையில இருந்தா எடுத்து கொடுக்க வேண்டியதாக யோசிப்பாங்க. ரொம்ப காமன் அப்படிதான் பார்ப்பாங்க. பேசலாம். ஜெகதீஸ்வரன் சார், ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன ரங்கசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, எல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், எந்த நேரத்தில் எடுக்கணுமோ இன்னும் ஆதாரப்பூர்வமாக நடவடிக்கை என்பது இருக்கும், அதுக்குள்ள நீங்களாக ஒரு அர்த்தத்தை கற்பிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல அவர் அந்த 11 வகை அந்த மதுபானம் அதுதான் நான் கை நீட்டினேன். அது என்னன்னா 11 நிறுவனங்களால ஒரே நிறுவனம் தான். அந்த ஒரு நிறுவனத்துல 11 பிராண்ட், 10 விஸ்கி, ஒரு ரம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா வீரன்லாம் இருக்காரு அதுல. ஆமா, வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி இது தரம் சரியில்லை அப்படி சொல்லிட்டு கடிதம் எழுதுறாங்களா, அடுத்த நாள் வந்து அதை தடையை தூக்கிடுறாங்க. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதற்கு மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா,
16ஆம் தேதி தான் எனக்கு வந்து தடை போட்டதும் தடை எடுத்து எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு ஒரு பக்கம். அப்போ அவருக்கு தெரியாம நடக்குதுன்னா அது மோசம், இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாருன்னா அப்ப என்ன டீலிங் அப்படிங்கறத நான் கேள்வியா எழுப்பினேன். நீங்க ஏன்னா இதே மாதிரிதான் இப்போ இதே ஒண்ணுல திமுக நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா டீலிங் இருக்கும்பா, அந்த மினிஸ்டருக்கு இவர் டீலிங் போட்டிருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாவேக்கு அப்படிங்கிற காப்பாத்தி விடணும் அப்படின்னு ஒரு முனைப்பட நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த தாவேக்க எம்எல்ஏக்கள் எளிமையானவர்கள், ஏழைகள், தாவேக்க எம்எல்ஏக்கள் ரொம்ப பாவம், இந்த நெரேட்டிவ் எவ்வளவு நாளைக்கு கட்டி எழுதிட்டே இருக்க போறோம்? தயவு செய்து அபிடாவிட் எல்லாரும் எடுத்து பாருங்க. ஒருத்தர் 2 பேர் உண்மையிலே ஏழைகள் தான் நானும் சொல்றேன். நம்ம சாமானியர்கள் அப்படிங்கிறதுக்காக சாமானியர்களால நம்ம ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம். சாமானியர்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள், சாமானியர்கள் குடிசைகள் தான் வாழ்வார்கள், அவர்கள் வந்து பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க. இப்படியே ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியா கட்டமைச்சுட்டே இருக்கும். நீங்க அதான் சொல்லல, எல்லாரோட அபிடாவிட் எடுத்து பார்த்துட்டு யாருக்காக ரொம்ப சரியா சொன்னாங்க. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நீங்க வந்து நல்லா கஜா நல்லா காடியா இல்ல, ரொம்ப சிறப்பா தான் இருக்கு, நல்லதான் இருக்கு, செலவு செய்யறதுக்கு நிறைய காசு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது நம்ம பேச்சுக்கு இடமே இல்ல. அப்பா அவங்க நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க, ஊழல் ஒழிப்பு மூலியமாக வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி சேவ் பண்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம ஒரு கார் நம்ம தப்புன்னு பேசிட்டு போயிடலாம். நீங்களும் இப்போ இந்த ஒட்டுமொத்த விவாதத்துக்கும் மூல காரணம் விஜய் அவர்கள் தானே, அவர் தானே சொல்றாரு இந்த ஃபைல் வந்து என் டேபிள்ல இருக்கு, நம்ம சொல்லலைங்க, அவர் தானே சொல்றாரு என் தரக்கு வச்சிடாதீங்க, தரங்க. நீங்க வாரத்துல 5 நாள் வந்து ராப்பகல வேலை பாக்குறீங்கல்ல, நீங்க வந்து காலையில அதுவும் சிஎம் என்னது ஏஎம்பிஎம் பார்க்காமல் வேலை பார்க்கும் சிஎம் அவரா இருக்கும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? திறந்து படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் போது செக்ரட்டரி படிச்சு சொல்லுங்க பட்ட கிடக்குன்னு அது படிச்சு சொன்னீங்கன்னா நான் வந்து அடுத்த ஆக்ஷன் எடுக்க போறேன், எனக்கு படிக்க டைம்ல நிறைய ஒர்க் இருக்கு, எனக்கு டிவிஎஸ்சியில தூக்கி போடுங்க பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இதுக்கெல்லாம் டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க கேட்ட மாதிரி ஏதோ ஒரு கணக்குகள் இருக்கிறது, நம்ம வந்து ஒண்ணு இடைத்தேர்தல் கணக்கோ இல்ல எந்த நேரத்துல கணக்கு பண்ணலாமோ அதுதான் அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. இந்த நெரேட்டிவ் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாங்க ரொம்ப ஏழைகள் அவங்க அப்படிங்கிறது இருக்கு. அதை தயவு செய்து நீங்க தான் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்கும் பொழுது இவருக்கு ஏழை நினைச்சிட்டு இருந்தோம், இன்னும் சொல்ல போனா முகங்கள் தெரியாமல் வாக்களித்தாலும் நீங்க ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும் பொழுது இவருக்கு தான் நம்ம வாக்களிச்சோம் மக்கள் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய பின்புலம் என்ன, இவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஊருக்குள்ள அப்படிங்கிறத மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நெரேட்டிவ்ல கொஞ்சமா உடையுது, மறுபடியும் இந்த நெரேட்டிவ்க்குள்ள போகலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்னு, நீங்க வந்து எந்த ஒரு ரைடா இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காம நீங்க வந்து லஞ்சம் ஊழல் ஒளிஞ்சிருச்சு மறுபடியும் அந்த நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புற முதலமைச்சர்கள் எங்க போனாலும் அது வெளியா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா இருந்தாலும் சரி, உண்மையில் ஊழல் ஒளிந்து விட்டதா, உண்மையில் லஞ்சம் ஒளிந்து விட்டதா அப்படிங்கிறது நீங்க புசியானதான் சொல்றாரு. ஊழல் இல்லாத ஆட்சியில் டெண்டர்ஸ்ல மட்டும் பாக்குறோம், டெண்டர்ஸ்ல வந்து ஊழல் நடக்குதா நடக்கலையா, நிறைய டெண்டர்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துல க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த ஆட்சியில கொண்டு வந்திருக்காங்க. 15 நாட்கள் இருக்க வேண்டிய டெண்டர்லாம் அரை மணி நேரத்துல க்ளோஸ் பண்றது. ஒரு ஊராட்சியை சேர்ந்தவங்க மட்டும் தான் டெண்டர் எடுக்க முடியும். இதுல யார் பயனடைகிறது? ஆனா பட் ஏன் அந்த டெண்டர் நீங்க கொண்டு வரீங்கிற கேள்விகள் இருக்கிறது. ஜுடிஷியரி கரப்ஷன், ஜுடிஷியல்ல எவ்வளவு அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளவு கரப்ஷன் பார்த்தோம், ஆவின் தலைவருக்கு கரப்ஷன் நடக்குதுங்கிற பார்த்தோம். நீங்க வந்து உயர்கல்வித்துறை, பால்வளத்துறை ஒவ்வொன்றிலையும் ஒண்ணுல இன்னைக்கு பால் கொள்முதல் விலையை ஏற்றிருக்காரு, ஓகே சந்தோஷம். ஆனா பால் கொள்முதல் விலை இன்னைக்கு வந்து வாங்குற விலையில இன்னுமே பழைய ஆட்சியில இருந்த மாதிரி இன்னும் கமிஷனோட பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை முதலமைச்சர் கேட்கிறாரு, யாரையுமே விட மாட்டேன் சார், உடனே முதல்ல உங்க கட்சியில வந்து என்னென்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் வருதோ அதை நடவடிக்கை எடுங்க. ஒரு செய்தி தொடர்ச்சியா பாக்குறோம், சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த உடனே 5 அமைச்சர்களை கட்டம் கட்டிட்டார் முதலமைச்சர். என்ன காரணம்? அவங்க எல்லாம் கடுமையாக ஊழல்ல சிக்கி இருக்கிறாங்க, ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. எதுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு வந்து முடிகிற வரைக்கும் இல்ல பட்ஜெட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? நடவடிக்கைன்னு சொல்ல உடனே எடுங்க. எடுக்கல அப்படின்னா அவர் வந்து அப்போ நம்மளுடைய ஆட்கள்லாம் விட்டுருவோம், நம்ம வந்து திமுக அதிமுக மட்டும் பேசாம அவங்களுக்கு கடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் அது ஆயிடும். உண்மையில் ஊழல் ஒழிப்பு என்பது நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் போது உண்மையிலே ஊழல் குறித்து ஒரு அக்கறை இருக்கிறது. ஜெகதீசன், இது நம்ம சார்ந்து பேசிட்டு இருக்கப்ப பார்க்கிறப்ப திமுகவுடைய உறுப்பினர்கள் தலைவர்களுடைய பேச்சுக்களுமே கடந்த சில நாட்களாக பார்க்கின்ற பொழுது எதிர்ப்பு என்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப திமுக தரப்புலையும் எதிர்ப்பு என்பது குறைந்திருக்கிற ஒரு சூழல்ல இப்போ கடந்த ஆட்சியில் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, அதிமுகவும் திமுகவும் ஒரு பேசிக்கிட்டாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுப்போம், ரைடு நடத்த மாதிரி நடத்துவோம், இந்த நடவடிக்கை இருக்காது. அதே போல் இன்னைக்கு திமுகவும் தாவேக்காவுக்கும் தங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர புரிதலுக்குள்ள வந்துட்டாங்களா? ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது கடந்த சில நாட்களாக பார்க்கின்ற பொழுது ஒப்பீட்டு அளவில் குறைஞ்சிருக்கு, தலைவருடைய பேச்சுக்கள் அதை வெளிப்படுத்துது. நிச்சயமா ஒரு சாஃப்ட் அப்ரோச் நோக்கி போறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றது. கடுமையான கேள்விகளை கேட்க வேண்டியவர்கள். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஏதோ வேலை பண்றவங்க எதுக்கு அவரு யார், நானும் மாமா மச்சனா இருந்தோம், இவர் எனக்கு சொந்தக்காரரா இருந்தாரு அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்துல அதெல்லாம் பேசணும். நீங்க வந்து துறை ரீதியாக என்ன குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்க மறுப்பு தெரிவிக்கிறோம், நாங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படிங்கறத நீங்க அர்த்தமாக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் முன்னாடி சட்டமன்றம் நேரடியாக ஒளிபரப்பு இருந்துச்சு, அன்னைக்கு இல்லாத அக்கறை மக்களை நீங்க பாக்குறது ரொம்ப வரவேற்க விஷயம் தான். அப்ப பார்க்கிறாங்க திமுகவும் இந்த இடத்துலதான் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப சாஃப்டான ஒரு டோன், சாஃப்டான அப்ரோச் எடுப்பதன் மூலியமாக ரெண்டு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இல்ல நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கிற பயமாக இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடலாம் அப்படிங்கறதாக இருக்கலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டியது எகைன் நான் சொல்றது திமுக தாவேக்கு தான்.
தாவேக்க நடவடிக்கை எடுத்தாதான் மக்கள் சரி ஓகே பயந்துட்டு தான் பேசாம இருக்காங்க போல திமுக நடப்பாங்க. அப்ப நீங்க அதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்க தான் நானும் சொல்றேன். சரி, ஜெகதீஸ்வரன் நிறைவு கருத்து சுருக்கமா. இல்லங்க அவரு சொல்றது அந்த திமுக ஆட்சியா தொடர்கிறதா நம்ம பார்க்கிறோம். சென்னை முழுக்க மட்டுமல்ல எல்லா ஊர்களும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் விளம்பர பலகைகள் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்கிறோம். திமுக ஆட்சியில கூட கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. 3 மாதம் 100 நாள் ஆட்சி இதுவே சாட்சிங்கிற மாதிரி எல்லா இடங்களையும் என்ன நீங்க அப்படி பண்ணீங்க, நாங்க 200 கரண்ட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்தோம், கரண்ட் பில் என்னவா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. உண்மையிலேயே வாக்களித்தரும் யோசிக்கிறாங்க, இதுக்குதான் நம்ம வாக்களிச்சோமா, நீர்கிட்ட விட்டுருக்கலாம், தயவு செய்து அதை கூட வாபஸ் வாங்கிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் போதைப் பொருளுக்கு எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் காவல் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கோம். ஆனா ஒரு பக்கம் கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. 54 கொலைகள் வரைக்கும் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப கம்மியான காலகட்டத்துல அவங்க எப்படி கையை உடைச்சு மாவு கட்டு போட்டாங்களோ அதே மாதிரி கால் கையை உடைச்சு மாவு கட்டு போடுற அதே விசாரணை முறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு எல்லா விஷயத்திலும் கிட்டத்தட்ட தொடர்கிற மாதிரி தான் இருக்கு. இதுவும் அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாங்க வெளியா சொல்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா என்ன ஒரு எலிவேட் பண்ணிருக்காருன்னா சட்டமன்றத்திலே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிற மட்டும் தான் ஒரு மாற்றமா. நன்றி.